ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Thursday மார்னிங். இன்றைக்கி டே வந்து ரொம்பவே சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனது மட்டும் இல்லாமல் எனர்ஜெட்டிக்காக வேலை செய்கிறக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணியிருந்தேன். மதிய லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, பச்சை பயிறு கடைஞ்சிட்டு நம்ம பருப்பு தண்ணி வடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே ரெடி ஆயிரும். எப்போவுமே பாப்பாங்களுக்கு வந்து மதிய லஞ்சுக்கு முட்டை கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னா வேக வச்சு மட்டும்தான் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். சரி, ஒரே மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கும் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எக் ரைஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுப்பாங்க. சரி, இப்போ மதியத்துக்கு வந்து பச்சை பயிறு செஞ்சதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தக்காளி குருமா ரெடி பண்ணிட்டேன். இட்லி இல்லை தோசை என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அதை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு 6:30 கட்ட தான் வெளியே போய் கோலம் போடுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். 5:00 எங்கள் மாமனார் வாக்கிங் கிளம்பும் போதே அவரே வந்து வாசு தெளிச்சு விட்டுட்டு போயிட்டாரு. கொஞ்சம் ஒரு சில டைம் என்ன பண்ணுவார்னா, நான் குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "நீ குக்கிங் பண்ணுமா, நான் வாசு தெளிச்சுட்டு போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாசு தெளிச்சுட்டு சில நாள் கிளம்பி போயிடுவார். மேக்ஸிமம் வந்து அவர் தான் 5 மணிக்கு வாசு தெளிச்சு விடுவார். அதுக்கப்புறம் நான் 6:30 காட்டாத போய் தான் வந்து கோலமே போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பருப்பு வெந்துருச்சு. பருப்பு தண்ணி வடித்து வச்சுட்டு கையோட வந்து தக்காளி குருமாவுக்கும் வந்து தாளித்து விட்டுட்டேங்க. தக்காளி குருமா தாளித்து விட்டுட்டு குழம்பு மாற்றி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து அதுலேயே வந்து எக் ரைஸும் ரெடி பண்ணிட்டேன். இப்போல்லாம் செல்லை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக பார்க்குற ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரதட்சணை கொடுமைனால ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற அந்த விஷயந்தான். அதை பார்க்கும்போதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த வரதட்சணை கொடுமைக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. நம்ம கவர்மெண்ட் எவ்வளவோ சட்டங்களை கொண்டு வந்துருச்சு இந்த வரதட்சணை கொடுமைக்கு எதிராக. அப்படி இருந்துமே ஒரு சில மனுஷங்க வந்து இன்னுமே திருந்தாமல் வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஆளுங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.